guys, welcome to Try Talks. இன்னைக்கு வந்து மக்கேக் எப்படி பண்றதுதான் பார்க்க போறோம். மக்கேக்னா வந்து இந்த மக்ல வந்து கேக் இன்கிரிடியன்ட்ஸ்லாம் போட்டு செய்யறது பேர் தான். சரி வாங்க வீடியோக்குள்ள. இன்கிரிடியன்ட் நம்பர் 1 வந்து இதுதான். இது வந்து சப்பாத்தி ஃப்ளார் மட்டும் தான் போடணும். இந்த ஊருக்காரங்க வந்து எலிஃபண்ட் ஆட்டான்னு வச்சிருக்காங்க, அதுதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து சன்ஃப்ளவர் ஆயில், அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா வந்து கொக்கோ பவுடர், அதுக்கப்புறமா வந்து ஆனால் வந்து சால்ட்டு. ஆனால் வந்து நீங்கள் இந்த கல்லுப்பு மாதிரி எடுக்காமல் இந்த மாதிரி கிரேட்டட் சால்ட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எடுக்கணும். அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா வந்து இது நீங்கள் எந்த சுகர்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து கேஸ்டர் சுகர்னு என்னமோ எடுத்துருக்கேன், அது எனக்கே தெரியல, என்னமோ கேக்குக்கு செய்கிற பிக்சர் போடுது. ஆமாம், ஒரு நிமிஷம் இங்கே யோசிக்கிறேன், அப்போ தான் இருக்குது ஈஸியாக இருக்குது. அடுத்து வந்து மக்கேக் பண்ணும்போது நீங்கள் கிண்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி நார்மல் ஸ்பூன் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபோர்க் யூஸ் பண்ணணும். ஏன்னா நார்மல் ஸ்பூன் யூஸ் பண்ணும்போது அதில் இந்த மாதிரி ஓட்டே இருக்காதுல்ல, எல்லாமே ஒட்டிக்கும். அதனால் நம்மளால வந்து அந்த ஒட்டிக்கிற இதெல்லாம் வந்து இதில் போட முடியாதனால வந்து ஃபோர்க் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து டேபிள் ஸ்பூன், இந்த ஊருக்காரங்க இதை தான் டேபிள் ஸ்பூன்னு சொல்கிறாங்க. இது ஒரு டேபிள் ஸ்பூன்னா ஃபுல்லாக நிரப்பிட்டு அதை போடுறது. அடுத்து 2 டேபிள் ஸ்பூனாக 2 டைம் போடணும், அவ்வளோதான். எனக்கு இந்த மாதிரி வந்து சன்ஃப்ளவர் ஆயிலு, அப்புறமா அந்த சுகர் அதெல்லாம் போடணுனால எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் வேணும்னால சிந்திச்சேன்னா, அதனால ஹெல்ப் வேணும்னால எங்கள் அம்மாவை கூப்பிட்டுக்கிறேன். ஹெல்ப்புக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளார் போடணும். ஃப்ளார் இப்போ டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். எவ்வளோ டேபிள் ஸ்பூன்னா 3 டேபிள் ஸ்பூன். ஐயோ, போதுமா? இதுவே 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் வந்துருமா? 1 2 3 முடிஞ்சது. அடுத்து வந்து கொக்கோ பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன். ரொம்ப நிறையா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, கீழே கொட்டிச்சு. ரொம்ப நிறையா போயிடக்கூடாது, அதனால் 50 இன்னும் கொஞ்சம் கம்மி. போதும், இவ்வளோண்டு போதும். அடுத்து 2 நிமிஷம் இதை அப்படியே தட்டி விட்டுடலாம். இதை வந்து இந்த நோட்டை இங்கே வச்சிடுறேன். அதான் முடிஞ்சது. அடுத்து சுகர், பேக்கிங் பவுடர் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன். பிஞ்ச். அடுத்து வந்து சுகர் வந்து 2 டேபிள் ஸ்பூன். இதில் கொஞ்சம் க்ளீன் பண்ணி என்னது 2 டேபிள் ஸ்பூனா? ஐயோ 2 டேபிள் ஸ்பூன் சுகர். ஐயோ உள்ளே ஆல்ரெடி 1 ஸ்பூன் இருக்கு, நான் பார்க்க மாட்டேன். 2 டேபிள் ஸ்பூனா? ஆமாம், அது டேபிள் ஸ்பூன் கிடையாது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்பூன் எடுத்து இப்படி வச்சுட்டு இந்த ஸ்பூன் வேணாம், இது இங்கே இருக்கணும். போதும். அடுத்து வந்து 1 பிஞ்ச் சால்ட், 1 பிஞ்ச் சால்ட்
1 பிஞ்ச். எங்கே இருக்கு டேபிள் ஸ்பூன்? போதும். அடுத்து வந்து நல்லா வந்து இதுதான். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணணும். நல்லா தெரியுதானே உங்களுக்கு? எனக்கு தெரியல. நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ண அப்புறம் எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கணும். இதுவும் வந்து ஃபோர்க்கில் தான் பண்ண முடியும். அப்போ தான் வந்து நல்லா அந்த எல்லாமே கரையும். போதும் நினைக்கிறேன் மிக்ஸ் பண்ணது. போதும். இப்போ காமிக்கிறேன். லாஸ்ட்டாக இப்படி இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில். நான் சொல்லியிருக்கேன் இல்லை, சன்ஃப்ளவர் ஆயில். ஒரு நிமிஷம். 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் and 3 டேபிள் ஸ்பூன். நீங்களும் பக்கத்தில் எதுக்கும் டிஷ்யூ வச்சுருங்க. ஏன்னா வந்து டிஷ்யூ வச்சுருந்துக்கும் போது இந்த ஆயிலெலாம் பண்ணுவோம்ல, அப்போல்லாம் வந்து அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து மில்க்கு. நீங்கள் என்ன மில்க்குனாலும் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து இந்த ஊருக்காரங்க மில்க் எடுத்துருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன். இது வந்து இது 6 டேபிள் ஸ்பூன். 2 3 4. என்ன இது எத்தனை நிறைஞ்சிருச்சு? 3 போதும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா கன்சிஸ்டன்சி நல்லா வந்துருச்சுன்னா நம்ம வந்து நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேணாம். என்ன எப்படி இருக்கு? இந்தா கையெல்லாம் மறைக்குது. இது என்ன மிக்ஸ் பண்றதுக்கு? இப்படி மிக்ஸு வந்து சின்ன பிள்ளைங்களும் பண்ணலாம். பட் வந்து எதுக்கும் உங்கள் பேரண்ட்ஸை வந்து கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சன்ஃப்ளவர், அந்த ஆயிலு, இந்த சுகர் அதெல்லாம் போடும்போது அதெல்லாம் கீழே கொட்டிடுச்சுன்னா, ஃபுல்லாக கொட்டிடுச்சுன்னா வந்து க்ளீன் பண்ணுறது நிறைய வேலை இருக்கனால நீங்கள் வந்து எதுக்கும் பேரண்ட்ஸை பக்கத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்குது. ஒரு கொஞ்சம் இது மில்க் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆட் பண்ணணும். ரொம்ப திக்காக இருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் போதும். போட்டுட்டு திரும்பி மிக்ஸ். மொத்தம் எவ்வளோ டேபிள் ஸ்பூன் போடணும்? 6 டேபிள் ஸ்பூன் போடணும். நாங்கள் எவ்வளோ டேபிள் ஸ்பூன் போட்டோம்னா 5 டேபிள் ஸ்பூன் போட்டோம். அதனால் அதுவே நல்லா ஓகேவாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் 6ம் போடலாம், இல்லை 5. உங்களுக்கு வரலன்னா 6 போடலாம். உங்களுக்கு வந்துச்சுன்னா 5 போட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்பூனில் கிண்டிருந்தோன்னா ஃபுல்லாக அப்படியே ஒட்டியிருக்கும். இப்போ ஃபோர்க்கில் இந்த ஹோல்ஸ் இருக்கனால அப்படியே அது போயிடும். அந்த இதெல்லாம் ஒட்டியிருக்கிறதுலாம் சரி. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் காமிக்கிறேன். லாஸ்ட்டாக எல்லாமே ஆட் பண்ண அப்புறம் இப்படி தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மைக்ரோவேவ் வந்து 3 மினிட்ஸ் வைக்கணும். சரி, மைக்ரோவேவில் வைக்கலாம். இப்போ வந்து இதை உள்ள வச்சிடலாம். மைக்ரோவேவில் இப்போ வந்து 3 மினிட்ஸ் வைக்கணும். 3 மினிட்ஸ் வச்சாச்சு. சரி, இப்போ வந்து பேக் ஆகிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். சரி, வாங்க போகலாம். வந்து பேக் ஆயிடுச்சு.
பேக் ஆயிடுச்சுன்னு தெரியறதுக்கு உங்களுக்கே தெரியும். எப்பவுமே வந்து ஏதாச்சும் நைஃப் இல்லைன்னா ஸ்போர்க் வச்சு குத்தி பார்க்கணும். இப்போ வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் டைம். இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் யூஸ் பண்ணலாம், ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸு. உங்களுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, நான் இது யூஸ் பண்ண போகிறேன். அப்புறமா வந்து இங்கே வந்து இந்த மாதிரி மில்கி பாரில் இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில், அதுதான் போட போகிறேன். சரி, போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸு. இப்போ நீங்கள் ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸும் ஆட் பண்ணலாம், உங்களுக்கு இல்லைன்னா இது ஆட் பண்ணலாம். அது முதல்ல இந்தியாவில் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல, அதனால இப்போ வந்து நான் இது ஒன்று தான் ஆட் பண்ண போகிறேன். நாங்கள் குத்தி குத்தி பார்த்து வந்து இங்கே நாங்கள் 2 டைம் வச்சோம். வந்து 3 மினிட்ஸ் தானே வைக்கணும். நாங்கள் 3 மினிட்ஸ் வச்சோம். அப்போ வந்து நல்லா வேகாமல் அப்படியே லிக்விடாக தான் இருந்துச்சு. லைட்டாக வேந்து லைட்டாக அப்படியே ஒட்டிட்டு வந்துச்சு லிக்விட்லாம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா 1 மினிட் வச்சோம். அதில் அப்படியே கரெக்டாக வந்துச்சு. இந்த இதெல்லாம் கரெக்டாக வந்துச்சு. அதனால ஒரு ஓட்டியே ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை போட்டு இப்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு இதை மறைக்க போகிறோம். இப்போ கொஞ்சோண்டு அப்படி எடுத்துட்டு இது வந்து எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு 3 பேரும் நாங்கள் சாப்பிட போகிறதுனால கொஞ்சம் நிறைய பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். இந்த ஓட்டில் இருக்கிற மட்டும் நிறைய அப்படியே சேவ் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம். நான் 2 டைம் மக் கேக் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து புதுசாக ட்ரை பண்ணலான்ட்டு பவுலெல்லாம் நான் ட்ரை பண்ணேன். அதுவும் நல்லா தான் வந்துருச்சு, பவுல் கேக் மாதிரி. இப்போ போதும். இப்போ வந்து இந்த ரவுண்டு ஏன்னா 3 தான் இருக்கு. ஆமாம் 3 தான் இருக்கு. இன்னும் இருக்கிறாங்க. எப்போ இவ்வளோ போயிடுது? எவ்வளோ இருக்கு? இன்னும் நிறைய இருக்கு. இவ்வளோ இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. இப்போ ஒன்றே ஒன்று தான் வைக்க போகிறேன். ஏன்னா அன்னைக்கு நான் டேஸ்ட் பண்ணேன், அவ்வளோவா நல்லா இல்லை. ஒன்று அதுவும் பிச்சு வைக்க போகிறேன். முடியல. ஆனால் பிக்க முடியலையே, பிக்கவே முடியல. அதனால ஒன்றே மட்டும் இங்கே சொதி போட்டுருவேன். சரி 2 போடுவோம். 2 போடலாம், நல்லா இல்லைன்னா நான் பண்ணுறேன். 3 பேர் நாங்கள் சாப்பிட்டுருக்கோம், அதனால் இது ஃபுல்லாக நான் சேர்த்து சாப்பிட்ருவேன். இப்போ வந்து ஐயோ அவ்வளோதான். இப்போ வந்து இப்போ வந்து அவுட்டு வந்து எல்லாமே முடிச்ச அப்புறம் வந்து லாஸ்ட் அண்ட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதுதான் லாஸ்ட்டு. இது நல்லா தெரியலன்னா மன்னிச்சுக்கோங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதான் இப்போ பார்த்துருப்பீங்களா, அதுதான். அப்புறமா வந்து எங்கள் அம்மா அப்பப்போ தெரியாமல் கேமராவில் கை விட்டுருப்பாங்க, அதுக்கும் சாரி. உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருந்தா சாரி. சரி, வீடியோ முடிஞ்சது. பாய் பாய்.